ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பிரெட் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன், சில்லி ஃப்ளேக்ஸ், முட்டை அடித்து வச்சுக்கோங்க, கெச்சப், பிரெட், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், கேரட், மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் பீஸாக்கான கீ இன்க்ரீடியன்ட் மொசரலா சீஸ், அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவாவில் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி வச்ச எக் நம்ம போர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு மீதை கொஞ்சம் வச்சுருங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவுக்கு மைக் யூஸ் பண்ணி பேசியிருக்கேன். கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிரெட் பீசஸ் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக பண்ணலை, கொஞ்சம் செமி ட்ரையாங்கிளாக தான் பண்ணியிருக்கேன். அந்த எக்கில் படுற மாதிரி நல்லா ஸ்மஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பிரெட்டுக்கு ஓரமாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் எக் ஊற்றி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிரெட் எக்கோடு நல்லா கம்பைன் ஆகிருக்கும். அப்போ நம்மளுக்கு பிரேக் ஆகாது, பர்ஃபெக்ட் ரவுண்டாக கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயராக அரேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பீஸா சாஸ்னே கிடைக்குது, ஷெஸ்வான் சாஸ், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கெச்சப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனியன்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை, நல்லா ஃபைன் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸையும் அங்கங்கே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பர்ஃபெக்டான பிளேசஸில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எங்கே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கேரட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது மஷ்ரூம்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் மஷ்ரூம்ஸை பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் வச்சு சாட்டே பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியே கூட ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஆனால் குக்கிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதை விட இப்படி போட்டோன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீட் கார்ன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ மொசரலா சீஸ் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சீஸியான பீஸா உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பீஸா கட்டர் வச்சுருந்தீங்கன்னா பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைஃப் வச்சு நம்ம பிரெட் பீசஸ் வச்சோம்ல அந்த சைட் பார்த்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்மட்ச் ஆகாமல் பார்த்து செதறாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராகவே கடைகளில் கிடைக்கிற மாதிரி பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே ஹெல்தி தான். நம்ம எக்லாம் வச்சு பண்ணியிருக்கனால நல்லா ப்ரோட்டீனாகவே இருக்கும். சூப்பரான ப்ரோட்டீன் சோர்ஸ். நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு இருக்கிறனால ரொம்ப அதிகமாக ஃபைபர்ஸுமே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.